தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு தலா ரூபாய் 10,000 தர திமுக அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் தேதியை அறிவித்ததால் திமுகவின் மாஸ்டர் பிளான் சுக்குநூறாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1.31 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு 2023ஆம் ஆண்டு முதல் மாதந்தோறும் தலா ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உள்ளிட்ட பெண்கள் சார்ந்த திட்டங்களுக்கு மக்களிடையே வரவேற்பு இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கக்கூடாது என மகாராஷ்டிரா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் நீதிமன்றத்திற்கு சென்ற பாஜக அரசு அங்கு இருந்த திட்டங்களை தேர்தல் காரணம் காட்டி தடுத்து நிறுத்தியது. அதுபோல் தமிழகத்திலும் தேர்தலுக்கு முன்பே இந்த திட்டங்களை நிறுத்த பாஜக அரசு முயற்சி செய்ததாகவும், அது தனக்கு தெரிய வந்ததால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கு ரூபாய் 1000 கோடைக்கால தொகுப்பு நிதியாக 2000 என மொத்தம் 5000ஐ யாரும் எதிர்பாராத வகையில் திடீர் ட்விஸ்டாக விடிந்ததும் வங்கி கணக்கில் திமுக அரசு போட்டுவிட்டது. இந்த ரூபாய் 5000 பணத்திற்கு எத்தனையோ விமர்சனங்கள் அரசுக்கு எதிராக வந்தாலும் மக்கள் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டனர். அந்த பணம் மக்களுக்கு மருத்துவம், கல்வி கட்டணம் என பல்வேறு அவசர தேவைகளுக்கு உதவியது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இந்த நிலையில் பீகாரில் சுய உதவிக்குழு பெண்களுக்கு தலா 10,000 என ஒரு திட்டத்தை அப்போதைய ஜேடியு மற்றும் பாஜக அரசும் தான் கொண்டு வந்தது. இதுதான் அந்த மாநிலத்தில் பாஜகவுக்கு வெற்றியும் வாரி தந்தது என சொல்லப்படுகிறது. ஆகையால் ரூபாய் 10,000ஐ 1.51 கோடி பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த தமிழக திமுக அரசு முடிவு செய்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் தனது எக்ஸ் தளத்தில் திமுக அரசுக்கு பின்னடைவு என்றும், மேலும் நல்லவேளை தமிழக தேர்தல் ஆணையம் தேதியை அறிவித்து விட்டதால் தேர்தல் நடத்தை விதிகள் படி திமுகவின் பிளான் அனைத்தும் சுக்குநூறாகிவிட்டது என தெரிவித்துள்ளார்.